வந்து ஒரு இடத்துல வந்து நான் நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு 1000 பெண்களை கூப்பிட்டு நான் வந்து ஒரு நல்லவன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு தான் அந்த மகளிர் தினத்தை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம். இந்த மாதம் 2500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் இலவசத்தை எதிர்த்தவர், இலவசங்களை வந்து தூக்கி ரோட்டில் போட்டு உடைச்சவர், பல மேடைகளில் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இந்த இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து சோம்பேறித்தனமாக்குறாங்க அப்படின்னு பேசினவங்க. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து இவங்க இலவசம், ஓசி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் திராவிட மண்ணில், தமிழ்நாட்டு மண்ணில் எம்பவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். சுயநலமாக தான் செய்யக்கூடிய விஷயங்களை மட்டுமே வந்து இந்த சமுதாயம் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயநலவாதியாக தான் நான் அவரை பார்க்குறேன். இத்தனை தன்னுடைய வீட்டில் இருக்க தன்னுடைய மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, என் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் எப்படி தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க மகளிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய துணைத் தலைவர் செல்வி கிருத்திகா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மகளிர் மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பெண்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? ஃபஸ்ட்டு அது மாநாடா? எனக்கு தெரிஞ்சு கட்சிகள் வந்து ஒரு மாநாடு பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய திடல்ல. இன்றைக்கி ஒரு மாநாடு திமுக அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களோட மாநாடு கன்னியாகுமரியில் ஒன்று நடந்தது. இந்த மாதிரி மாநாடுனா ஒரு பெரிய திடலில் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு அவங்க மத்தியில் மக்களுக்கான அரசியலை பற்றி பேசுகிறது, அவங்களுடைய தேவைகளை பற்றி பேசுகிறது தான் மாநாடுன்னு நான் நினைக்கிறேன். இவர் விஜயோட மாநாடுன்னு அதை சொல்ல முடியாது. அது வந்து தனக்கு அவரை வந்து ஒரு இடத்துல வந்து நான் நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு 1000 பெண்களை கூப்பிட்டு நான் வந்து ஒரு நல்லவன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு தான் அந்த மகளிர் தினத்தை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம். ஆக்சுவலி அவர் அதுதான் பண்ணியிருக்காரும் கூட. மகளிர் தினத்துக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. மாதம் வந்து 2500 ரூபா மகளிருக்கு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாரு. வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியாகவே போகும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதம் 2500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் இலவசத்தை எதிர்த்தவர், இலவசங்களை வந்து தூக்கி ரோட்டில் போட்டு உடைச்சவர், பல மேடைகளில் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இந்த இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து சோம்பேறித்தனமாக்குறாங்க அப்படின்னு பேசினவங்க. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து இவங்க இலவசம், ஓசி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் திராவிட மண்ணில், தமிழ்நாட்டு மண்ணில் எம்பவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இப்போ கூட நம்மளுடைய முதலமைச்சர் இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறத கூட மகளிருக்கான உதவித்தொகை இல்லை, அது உரிமை தொகை அப்படின்ற ஒரு நேமில் தான் கொடுத்தாங்க. அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுது. அதை நீங்கள் எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க. இப்போ திருப்பி அதே விஷயத்த நீங்கள் செய்கிறப்போ தேர்தல் வர்றப்போ ஒரு மனநிலைமை, தேர்தல் வராதப்போ ஒரு மனநிலைமை அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய தேர்தல் வியூகமும் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து வச்ச பேர் எல்லாமே பாருங்களேன், அதாவது பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. எல்லா திட்டங்களுக்கும் பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்களோ தவிர்த்து ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்கு பேரை மாற்றி இவங்க புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி தான் அதை இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்க முடியும். அது தேர்தல் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, வாக்குறுதினு சொல்ல முடியாது. எங்கேயோ இருந்து ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, நான் பேரை மாற்றி கொடுக்குறேன்ப்பா, நீ வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னாலும் கூட அவங்களுடைய விவாகரத்து சம்பந்தமான விஷயம் வந்து காலையிலேயே ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. சங்கீதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறாரு, விவாகரத்து பெறும் வரைக்கும் எனக்கு அந்த வீட்டில் போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் விஜய் அவர்கள் போக விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து அந்த விவாகரத்து செய்தி வந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தலைவர்களும் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயம், அதில் வந்து எங்களுக்கு வந்து கருத்து சொல்கிறதுக்கோ அதில் தலையிடுறதுக்கோ அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கோ எந்த தேவையும் இல்லை, நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னு எல்லா தலைவர்களும் சொன்னாங்க.
அது ரொம்ப கண்ணியமான ஒரு செயல். ரெண்டாவது, சங்கீதாவும் அதை வந்து யூடியூப்லேயோ இல்லை மித்த ஊடகங்களையோ இதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறத அந்த அவங்க கொடுத்த மனுவிலையே சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும், அந்த அவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவர் ரொம்ப அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாரு. நான் இப்படி தான்டா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் தப்பு பண்ண தான் செய்வேன், நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், என்னுடைய தப்புகளை நான் வந்து திருத்திக்க மாட்டேன், நான் தப்புன்றதை தெரிஞ்சும் பண்ணுவேன், அதை நீ வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான செயல்களை தான் விஜய் அவர் வந்து பண்ணிகிட்ருக்கார். ரொம்ப ஒரு ஸ்டேஜில் வந்து முதல் மாநாட்டில் சொன்ன ஞாபகம் எனக்கு, அவங்க பண்ணுறது ஃபாசிசமா, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன பாயாசமா. ஆக்சுவலி இவர் ஒரு நார்சிஸ்ட். இவர் பண்ணுறது நார்சிசம். தன்னை மட்டுமே சுயநலமாக தான் செய்யக்கூடிய விஷயங்களை மட்டுமே வந்து இந்த சமுதாயம் வந்து ஏற்றுக்கணும் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயநலவாதியாக தான் நான் அவரை பார்க்குறேன். இத்தனை தன்னுடைய வீட்டில் இருக்க தன்னுடைய மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, என் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் எப்படி தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மகளிருக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? என்ன இவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவரோட ரசிகர்களுக்கும் அவங்க கட்சிக்காரவங்களுக்கும் கட்சிக்காரவங்கன்னு சொல்ல முடியாது, அவரோட ரசிகர்களுக்கு எப்படி நம்ப முடியும்? அதுதான் சொல்கிறேன்ல, இவர் வந்து ஒரு சுயநலவாதி. இந்த சுயநலத்திற்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மடைமாற்றம் செய்யக்கூடியவர். அவ்வளோதான் விஜய் வந்து, அவ்வளோதான் ஒரு நார்சிஸ்ட். பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் அறிமுகம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. வேலுநாச்சியார் படை திட்டம் அப்படிங்கிற ஒரு மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் அஞ்சலையம்மாள் நீதிமன்றம் உருவாக்கும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த அஞ்சலையம்மாள் நீதிமன்றம் அப்படிங்கிறத கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் 12th தான் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கலை. குறைஞ்சபட்சம் அவங்க கட்சியில் படித்தவங்களே இல்லையா? இந்த அருண்ராஜ் அவர்லாம் வந்து சர்வீஸில் இருந்துட்டு வந்தவர். ஆதவ் அர்ஜுனா ரொம்ப பெரிய அறிவாளி, மேதை. அவர் பேனா இல்லாமல் எந்த இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டார். அவர் வந்து தான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களால், இன்டெலெக்சுவல் அப்படி இருக்கக்கூடிய நபர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்ச அறிவு இருந்திருந்தால் எந்த நீதிமன்றத்துக்கும் ஒரு தனிநபரோடைய பெயர் வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு முட்டாள்களாக தாவேக்காவினர் இருக்காங்க. இதில் வந்து அது ஒரு கோர்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வரணுன்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கோர்ட்டை வந்து அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் தனி விஷயமாக வந்து அஞ்சலையம்மாள் நீதிமன்றம் உருவாக்குவீங்க அப்படின்னா எனக்கு தெரியல, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, இல்லை ஸ்கிரிப்டில் இருக்கிறத அப்படியே பேசுகிறாரா? இந்த இது ஷூட்டிங் அப்போ வந்து என்ன பேப்பரில் இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு அதை அந்த எமோஷனை போய் அப்படியே கக்குற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டார். அப்படி தான் இந்த தேர்தல் அறிக்கையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது சொல்லுவாங்க வேலுநாச்சியார் படை அப்படின்னு. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, படிப்பு எவ்வளோ இருக்கணும், என்ன வயசில் இருக்கணும், என்ன கேட்டகரியில் இருக்கணும், +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போவோம், மேற்படிப்புக்கு போகிறவன் அப்படி இருக்கப்போ பொண்ணுங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை 12வது படிச்சிருந்தா போதும்பீங்களா, இல்லை வந்து ஒரு டிகிரி வச்சுருக்கணும்பீங்களா, இல்லை செகண்ட் டிகிரி வச்சுருக்கணும்பீங்களா? இது எந்த ஒரு க்ரைட்டீரியாஸும் எதுவுமே சொல்லாமல், ஏஜ் லிமிட் சொல்லாமல் நீங்கள் வந்து எப்படி அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. இது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்? இது எப்படின்னா, நம்ம தான் வரப்போகிறது இல்லையே, நம்ம எதுக்கு சொல்லிட்டு ஒரு படத்தில் வடிவேல் வந்து சொல்லுவார், அண்ணன்ட்ட தானடா கேட்குற, கேளுடா, எவ்வளோ வேணாலும் கேளுடா, கடைசியில் கொடுக்கறதுக்கு அண்ணன்ட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான், என்ன வேணாலும் நான் சொல்கிறேன்ப்பா, நீ கேட்டுக்கோ, எப்படி நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, நான் அதனால நான் அடித்து விடுற பொய்யெல்லாம் நீ வந்து ஏற்றுக்கோ, அதெல்லாம் கைத்தட்டு, ஒரு 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 பின்மு வந்து ஒன்று க்ரியேட் ஆகட்டும், ஒரு மாஸ் ஒன்று வரட்டும், அவ்வளோதான்.
தேட்டரில் நான் என்ன டைலாக் பேசினாலும், அதாவது தேட்டரில் ஸ்க்ரீனில் எல்லா டைலாக்கும் பேசிடுவார். அவர் என்ன பேசாதே புரியாமல் கீழே நின்று கை தட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மகளிர் மாநாட்டில் அவர் பேசிகிட்டு இருந்தார், கீழே நின்று எல்லாம் கை தட்டிட்டு இருந்தாங்க. அப்படி தான் அதை பார்க்கணும், அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுடைய மகளிர் மாநாட்டை பார்க்கும்போது பெண்களுடைய ஆதரவு அவருக்கு பெருமளவு இருக்கும். ஏன்னா வந்து அவருடைய தனிப்பட்ட விவகாரத்தை இருக்கும்போது பெண்களுடைய ஆதரவு குறையும்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ அவருக்கு அதிகமான ஆதரவு இருக்குன்னு தானே பார்க்க முடியுது. இது நான் வந்து உங்ககிட்ட போன முறை இன்டர்வியூலே நான் உங்ககிட்ட நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். எந்த அளவுக்கு வந்து இந்த சமுதாயம் வந்து ரொம்ப பின்னோக்கி ரொம்ப வந்து ரொம்ப முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க. ஒரு தனிநபரை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. ஒரு தனிநபரை வந்து அவ்வளோ எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் தெளிவாக தெரியுது. அவர் தப்பு பண்ணுறாரு, அந்த தப்புன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்காமல் அவருக்கு வந்து நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பான மனநிலைமை. அதுவும் நான் நிறைய காணொளி பார்க்குறப்போ தெரியுது. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, குப்பை அள்ளுறவங்களுக்கு இத்தனை மனைவிகள் இருக்காங்க, இத்தனை கணவர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. அது வந்து ஒரு என்ன நான் கேட்க வரேன்னா, ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை. இது வந்து என் தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் கூட அவர் பண்ணுறது தப்பு. அந்த தப்புக்கு ஒரு அது ரசிகையாக அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் கண்ணியமாக அவங்க மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆள், அதனால் வந்து அவங்கள தூய்மை பணியாளர்கள்னு ரொம்ப கண்ணியத்தோடு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து குப்பை அள்ளுறவங்கன்னு சொல்லி ரொம்ப அது 3ஆம் நிலையில் ஒருத்தவங்களை என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில ஒரு பொது புத்தியில் அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணி சொல்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ வைஃப் இருக்குது, இவர் வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எதை நார்மலைஸ் பண்ணுறீங்க? ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எது தப்புன்னு சட்டம் சொல்லுதோ அதை நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. அப்போது உங்கள் தலைவன் பண்ணுறதே தப்பு, அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் குடும்பங்கள்லையோ உங்களை சார்ந்தவங்களுக்கு இது நடந்தால் உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய பதில் இதுவாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு மேடையில் ரொம்ப விஜய் எவ்வளோ கேவலமான ஆள் மேடையில் சொல்கிறாரு, அதெல்லாம் அவ்வளோ வர்த்தே இல்லைன்னு. எதோ வர்த்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தை வர்த்து இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவங்க போட்ட கேஸை வர்த்து இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவங்க போட்ட கேஸு வர்த்து இல்லைன்னா 20ஆம் தேதி விசாரணை வரும்ல, அங்கே போய் சொல்லுங்கள். மேடையில் அத்தனை பேர்த்து முன்னாடி ஒரு அவங்களோட மனைவியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே, நீங்கள் ஒரு பெண்ணுக்கு என்ன கண்ணியமாக அந்த பொண்ணை நீங்கள் நடத்துவீங்க? அப்போ உங்களுக்கு என்ன துப்பு இருக்குது? இங்கே இருக்க பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து கண்ணியத்துடன் பாதுகாப்புடனும் நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குதை நீங்கள் சொல்கிறதுக்கு? இதை நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவோ இல்லை ஒரு இதை நீங்கள் வந்து எவ்வளோ கேவலமான மனுஷன், எவ்வளோ ஒரு ஆணாதிக்க புத்தி உள்ள ஒரு பொது புத்தியோடு நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இதுலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த மாதிரியான மனநிலைமை பெண்களுக்கு எப்படி வருது அப்படின்னு தெரியல. அவன் பண்ணுற தப்பை ரொம்ப சாதாரணமாக ஆமாம் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். நான் தப்பு பண்ணிட்டேன்றத ஏற்றுக்கிறதுக்கான மனநிலைமை கூட ஒரு தலைவனுக்கு இல்லை. அவனை வந்து நீ ஆதரிக்க அப்படின்னா உன் மனநிலைமை எப்படி இருக்கும்? இது அவங்க தான் நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க வந்து ரொம்ப முட்டாள்களுக்கும் முட்டாள், ரொம்ப வடிகட்டுன முட்டாள், மனிதர்களாக இருக்கிறது கூட தகுதி இல்லாத ஆட்களாக இருக்காங்க. நெறிப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ தாவேக்கா வந்து அரசியல் ரீதியாக மக்களை நெறிப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, நீங்கள் வந்து டிவியில் படங்களை பார்த்து எந்த விஷயத்தை கற்றுக்கணுமோ, அதாவது படங்களில் வந்து நிறைய நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க, நல்ல நடிகர்கள் இருக்காங்க. எல்லா இயக்குனர்களையும் நம்ம சொல்ல முடியாது, எல்லா நடிகர்களையும் மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய படத்தில் மனிதர்களுக்கு தேவையான கருத்துக்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் டான்ஸ் ஆடுறதையும் இந்த மாதிரி தவறான விஷயங்களையும் உங்கள் தலைவன் செய்கிறப்ப அவனுக்கு கைத்தட்டி அவன் என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை உங்ககிட்ட. நெறிப்படுத்த வேண்டியது உங்களை, நீங்கள் செல்ஃபாக தன்னைத்தானே நீங்கள் நெறிப்படுத்திக்கணும். ஒரு இந்த விஷயம் தப்புன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு மனிதர் இருக்க முடியுமா? முடியாதுல்ல.
இப்போ ஒரு தனி நபருக்கு அவன் எதிர்த்தாப்புல இருக்க அவன் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லை அப்படின்னா யாரை நெறிப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கருத்துக்களையும் அந்த தெளிவையும் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கணும்? உங்ககிட்ட இருந்து நீங்கள் அதை படித்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் வெறும் நான் டிவியை பார்ப்பேன், என் தலைவன் டான்ஸ் ஆடுறத பார்ப்பேன், என் தலைவன் வந்து இது இப்போ சினிமா நடிக்கிறத பார்ப்பேன், அவன் சினிமாவில் பண்ணுறது எல்லாமே சரி, அதனால திரையில் இங்கே தரையில் பண்ணுறது எல்லாமே சரின்னு ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில நீங்கள் இருக்கீங்க. அப்போ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இங்கே பண்ணுற தப்பையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இது ரொம்ப கேவலமான விஷயமே இல்லையா? அப்போ நீங்கள் யாரை நெறிப்படுத்தணும்? ஒரு அரசியல் கட்சி வந்து நெறிப்படுத்தணுமா? முடியாது. எல்லாரையும் கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி உங்களை திருத்துறது என் வேலை இல்லைடா, நாட்டில் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குடா, அந்த மாதிரி நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. இந்த முட்டாள் கூட்டம் எதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் சில பேரே வந்து நான் இதுக்கு மேலே என்னால் முட்டு கொடுக்க முடியாதுண்ணா, நீ பண்ணுறது தப்புண்ணா. அவனுக்குலாம் குறைஞ்சபட்சம் அறிவு இருக்குங்க, திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது, அதை வரவேற்கணும். நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காது அந்த அந்த புரிதல் இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். விஜயினுடைய அரசியல் பயணம் இனி எப்படியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து தேர்தல் இன்னும் சில காலமே தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த வாக்குறுதிலாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். சந்திரபாபு நாயுடுவோட வாக்குறுதி பாருங்கள், இவரோட வாக்குறுதி பாருங்கள், காப்பி பேஸ்ட். அவரோட ட்ரெஸ் கோட் பாருங்கள், ஜெகன்மோகன் ரெட்டி இது, இவரோட ட்ரெஸ் கோட் பாருங்கள், காப்பி பேஸ்ட். அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள் எல்லாமே முன்னாடியே செஞ்சாச்சு. நீங்கள் புதுசாக இங்கே ஒரு அணி பிடுங்க வேண்டாம். இங்கே வந்து எல்லாமே முன்னாடியே செஞ்சு மக்களுக்கு அது நலத்திட்டங்களாக அவங்க கையில் போய் சேர்ந்துட்டுருக்கு. மக்கள் அதில் சந்தோஷப்பட்டுருக்காங்க. நீங்கள் பேரை மாற்றி வச்சு இந்த இந்த மாதிரியான, அதை நான் சொல்லலாமான்னு தெரில, அவர் பண்ணுற வேலை அப்படி தான் இருக்குது. ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது. இதை விட அதை சொல்ல முடியாது. நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, தோழி விடுதிகள் இருக்குது, படிக்கிற ஒரு குழந்தைகளுக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப நான் சிம்பிளாக கேட்குறேன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த வேலை திட்டத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் எவ்வளவு முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க. அதை பற்றி உங்களால் கேள்வி கேட்க முடிஞ்சுதா? ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பெண்கள் கையிலையும் இன்றைக்கி பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலியமாக மட்டும்தான். சமமாக ஆண்களுக்கு உண்டான ஊதியத்தையும் பெண்களுக்கும் கிடைக்குது. அவங்களுக்கான வேலை நாட்கள் 100 நாட்கள் உத்தரவாதமான வேலை நாட்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். அதில் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டுருக்கே, அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பேசியிருப்பீங்களா? பேசலை. அப்போ நீங்கள் வந்து அதை பற்றிலாம் பேசாமல் நீங்கள் மகளிர் முன்னேற்றம்னு எப்படி? புரியல எனக்கு. ரெண்டாவது, மகளிரோட வேலை வாய்ப்பை பற்றி என்ன பேசுனீங்க? இந்த இடையாளர்களை ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணு போட்டால் மட்டும் பத்தாது. நீங்கள் சொல்ல அதெல்லாம் ஈக்குவாலிட்டியாக வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை, அதெல்லாம் ஈக்குவாலிட்டியோட அடையாளமாக பார்க்கலாம். அப்போ 72 மாவட்ட தலைவர்கள் போட்டிங்கல்ல, அதில் 36 பேர் பெண்கள் கொடுத்துருக்கலாம்ல? கொடுக்கலையே. தூத்துக்குடியில் ஒருத்தவங்க அவங்க மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு போனவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆஃபீஸ் வாசலில் அந்த அம்மா 1.5 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. கார் அப்படியே உங்கள் கார் பின்னாடியே ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க? கார் அப்படியே ஏற்றுற மாதிரி போயிட்டாங்க. அப்போது அங்கே உங்களுக்கு தெரியலையா? சரி, இப்போ 234 தொகுதியில் கொடுக்கலாமே பெண்களுக்கு. எத்தனை பெண்கள் நம்ம பார்ப்போம் இல்லை? இப்போ இது பட்டியல் வருமில்ல, வேட்பாளர் பட்டியல் வருமில்ல, போய் மதுரையில் பைத்தியகாரத்தனமாக பேசுனீங்க. ஒரு ஊர் பேரை சொல்லி விஜய் கேண்டிடேட். நீ யாரையா, நீ எங்கே இருக்கியா வந்த? சொல்ல நாட்டில் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குல்ல, நீ யாரா கோமாளி குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. அப்போ நீங்கள் அப்போ உங்களுக்கு அந்த உமன் எம்பவர்மெண்ட் தெரியலையா? உமன் அப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? அதை பற்றி பேசலை. ஹையர் எஜுகேஷனை பற்றி எதுவும் பேசலை. அவங்க மேலே கல்வியை பற்றி எதுவும் பேசலை. இதெல்லாம் பேசாமல் நீங்கள் பெண்கள் முன்னேற்றத்தில் என்ன பண்ணிட முடியும்? வெறும் தங்கம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பெண் வந்து முன்னேறிட முடியுமா? 8 பவுன் தங்கம் கொடுக்குறதா சொல்கிறாரு. புரியல எனக்கு. ஆல்ரெடி அந்த கொடுத்துட்ருக்காங்களே, 1 சவரன் நகை தானே, அதுதான் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்களே.
அதிமுகவினரும் கொடுத்தாங்க, அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அது கொடுக்கப்பட்டுச்சு, திமுக ஆட்சி காலத்துலேயும் அது கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் என்ன புதுசாக பேர் மாற்றிருக்கீங்களோ? இல்லை, இப்போ இருக்கிற ஆட்சியில் அதெல்லாம் நடைமுறையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அது இருந்துச்சு, திமுக ஆட்சி காலத்துலேயும் அந்த மாதிரியான திட்டங்கள் கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கல்யாணமாகிற பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே. இப்போ வச்சிருக்க பேரை தானே நீங்கள் திருப்பி மாற்றி வச்சுருக்கீங்க. அதை பற்றின எந்த ஒரு அதான் நான் சொல்கிறேன், அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன் யாருன்னு தெரிஞ்சால் அவனை போய் சொல்லணும், ஏன்டா எங்களுக்கு டெய்லி கண்டென்ட் கொடுக்குற, கொஞ்சமாவது உங்கள் தலைவருக்கு தெளிவாக எழுதி கொடுறா. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களோட ரைட்டப் இருக்குது. ஆக்சுவலி இவர் வந்து தேர்தல் அறிக்கை இல்லை, அதோட ரைட்டப். இப்போ இது அவங்கள வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே காப்பி பேஸ்ட் கட் காப்பி அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வெளி மாநிலங்களில் பண்ணிங்கன்னா கூட எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். இப்போ நம்ம மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கிறத திருப்பி நீங்கள் எங்களுக்கே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு சின்ன புள்ளத்தனமாக தான் இருக்குது. மகளிருக்கு இலவச பேருந்துகள் விடுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? இந்த விடியல் பேருந்துக்கு மேடையாக ஒரு மேடையிலையும் அவங்க கட்சிக்காரவங்க ஏறி ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லா பேருந்துகள்லையும். ஆனால் இப்போ எப்படி உங்களுக்கு அது வருது? நீங்கள் நான் பல இதுக்கு சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு தேர்தல்னு வர்றப்போ ஒரு ஒரு டைமு, தேர்தல் இல்லாதப்போ ஒரு டைமில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அப்படின்னா இந்த வடிவேல் வந்து பட்ஜெட் அந்த படம் பேர் என்ன, பிரபு சாரோட படம் ஒன்று 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி 6 மணிக்கு பின்னாடி மிடில் கிளாஸ் மாதவன், அந்த படத்தில் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி 6 மணிக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் பேசுகிற மாதிரி தொண்டர்களை வச்சு ஒன்று பேசிடுவார். இல்லைன்னா எலெக்ஷன் தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார், தேர்தல் அறிக்கைன்னு வர்றப்போ ஒரு மாதிரி பேசுவார். அந்த விடியல் பேருந்து இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்க எந்த பேருந்தில் பயணம் செஞ்சாலும் மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரில. இப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தெரில. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்காமல் ஒரு கவர்மெண்ட் எப்படி, அரசாங்கம் எப்படி வந்து செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாமல் வந்து ஒரு வாக்குறுதியை ரொம்ப எளிதாக வாசிச்சுட்டு போயிட்டார். அதான் சொல்கிறேன்ல, இந்த வாக்குறுதிகள்லாம் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க விஷயங்களுக்கு பேரை மாற்றி அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களில் பாதி கமிஷனை வந்து அமைச்சர்கள் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? அதுதான் அதுக்கு பேர் ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு சொல்கிறாரு பாருங்க. என்னன்னா, நம்ம போன முறை பேசினப்போ நான் உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னேன், பிஜேபியினுடைய டூல் கிட்டு தான் விஜய் அப்படின்னு. இதே மாதிரி தான் இந்த ஸ்டாலின் டாக்ஸ்னு அவர் சொன்ன வார்த்தை, அதே மாதிரி நரேந்திர மோடி 2013 ஜெயந்தி டாக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ வந்து ஜெயந்தி நடராஜன் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தப்போ ரொம்ப ரேண்டமாக ஒரு அக்யூசேஷன், ஒரு பொய்யான அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போனாங்க. அதே மாதிரியான பயன்பாட்டை இவர் இங்கே பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதோட சிபிஐ விசாரணைக்கு போச்சு. சிபிஐ விசாரணையில் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த கம்பேரிசன் உங்களுக்கு புரியுதா? இந்த பிஜேபி என்ன விஷயங்களை கையில் எடுத்து பண்ணாங்களோ அதை அப்படியே விஜய் பண்ணிகிட்ருக்கார். அந்த பேட்டர்னில், அந்த மாடலில் எந்த சேஞ்சுமே இல்லை. அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயங்களை அவர் 10 வருஷம் கழித்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கார்பன் காப்பியாக தான், அவங்களோட நிழலாக தான் இங்கே விஜய் செயல்பட்டுருக்காரு. இந்த பாயாசம் விஷயம்லாம் வந்து மேடைக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். ஆனால் அவரும் ஒரு ஃபாசிஸ்ட் தான், அவரும் ஒரு நாசிஸ்ட் தான். அதை வந்து தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி. நன்றி.